பணி காரணமாக வெவ்வேறு மாநிலங்களில் புலம்பெயர்ந்துள்ள தொழிலாளர்களுள் குடும்ப அட்டைகளை பெறுவதற்காக இ-ஸ்ரம் இணைய பக்கத்தில் பதிவு செய்துள்ளவர்களின் விவரங்களை 4 வாரங்களுக்குள் சரிபார்க்க வேண்டும் என மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. வெவ்வேறு மாநிலங்களில் தங்கியுள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் அந்தந்த ஊர்களிலேயே ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்காக பதிவு செய்வதற்கு இ-ஸ்ரம் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டது. அதில் தற்போது வரை சுமார் 8 கோடி தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இ-ஸ்ரம் இணைய பக்கத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்குவதற்காக அவர்களின் விவரங்களை 4 மாதங்களுக்குள் சரிபார்க்க வேண்டும் என அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்ஷு தூலியா, அசானுதீன் அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் பணி நிமித்தமாக வெவ்வேறு மாநிலங்களில் புலம்பெயர்ந்து பணியாற்றி வருபவர்களின் விவரமானது ஒரு சில மாநிலங்களில் மட்டும் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சில மாநிலங்கள் இதற்கான பணியினை இன்றளவும் தொடங்கவில்லை எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் கூறுகையில், குடும்ப அட்டை வழங்குவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணிகள் பீகார் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் மட்டுமே 100% நிறைவடைந்துள்ளதாகவும் எஞ்சிய மாநிலங்கள் அந்த பணிகளை நிறைவு செய்யாதது ஆச்சரியமளிப்பதாக உள்ளதாகவும் கூறினர். தொடர்ந்து பேசிய அவர்கள் இன்னும் 4 வார காலங்களுக்குள் அனைத்து மாநிலங்களும் விவரங்களை சரிபார்த்து குடும்ப அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும், செய்யாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்களின் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகளை நிறைவு செய்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு உணவு தானியங்களை விடுவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இதனால் பல லட்சம் ரேஷன் கார்டுதாரர்கள் பயன்பெறப் போகிறார்கள்.